விஜய் டிவியில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஆங்கர் தான் பிரியங்கா. தன்னுடைய கலகலப்பான ஆங்கரிங் மூலிமா நிறைய பேர் இவங்களுக்கு ரசிகராக மாறினாங்க. இவங்க சமீபத்தில் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பைல்வான் ரங்கநாதனும் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்ற தெளிவாக பார்க்கலாம். பிரியங்கா அவர்கள் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட பிரிஞ்சு வாழ்றதா ஒரு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, அவங்க தனியாக தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்ற சில வதந்திகள் போய்கிட்டு இருந்தது. அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைவர்ஸுக்கு காரணம், அதாவது பிரியங்கா வந்து ஏன் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2014 இப்போ விஜய் டிவியில் பிரவீன் அப்படின்றவர் வந்து விஜய் டிவியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பிரியங்காவோட ஹஸ்பண்ட். பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் மூலியமாக தான் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதன் காரணமாக பிரியங்கா வந்து பிரவீனை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே நல்லபடியாக தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனால் பிரியங்காவுடைய வளர்ச்சின்றது ரொம்ப அசுர வளர்ச்சியாக மாறிச்சு. அவங்களுடைய கலகலப்பான ஆங்கரிங் மூலியமாக நிறைய ரசிகர்கள் வந்தாங்க, நிறைய ஷோஸ் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆச்சு, நிறைய வந்து சம்பாதிக்கும் ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரியங்காவோட இந்த வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம இருக்கிறது, ஒரு பொறாமையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக கடைசியாக பிக் பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் தனியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒருவேளை பிக் பாஸுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரிக்காக தான் வந்து பிரியங்கா வந்து அது பிக் பாஸ் உள்ள போனாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நீடிச்சு தான் இருந்தது. பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் கூட வாழ்கிறதா தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கூட வாழ மாட்டேன், எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நாளாக வந்து பிரியங்கா வந்து இறங்கி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பிரவீன் வந்து அதுக்கு ஒத்துக்க முடியாமல் இருக்கிறதுனால ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கோபம் அடைஞ்ச பிரியங்கா வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சமீபத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பைல்வான் ரங்கநாதன் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.